ஹாய் மச்சி. இப்போ இந்த மதன் ஓபி அப்படின்ற பேர் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இப்போ தெரியும். ஒரு யூடியூபர், ஒரு கேமர். எதுக்காக தெரியும்? ஒரு கெட்ட எடுத்துக்காட்டாக தெரியும். பொண்ணுங்க கிட்ட தப்பாக பேசுகிறது, மரியாதை குறைவாக நடந்துக்கிறது, அப்புறம் இந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் கரெக்டான அட்வைஸ் பண்ணுறதில்ல. அவன் பண்ணுற அட்வைஸ் எல்லாம் எப்படி இருந்திருக்கு? வீட்டில் சொல்கிறவங்கள கேட்காத, உனக்கு பிடிச்சதை பண்ணு, ஓ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இவன் ஒரு சரியான ஆளா? அது வந்து நான் வந்து பெருசாக எடுத்துக்கல. நான் இது மாதிரி நிறையா வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த பிஎஸ்பிபி ஸ்கூலில் ஒரு அயோக்கிய நாய் லுங்கியை வேட்டியை கட்டிட்டு துண்டை கட்டிட்டு வந்து உக்காந்துருக்கான். பொண்ணுங்கிட்ட இவ்வளோ தூரம் அயோக்கியத்தனமாக நடந்துகிட்ருக்கான். இப்போ பத்தாவதுக்கு இந்த பாபான்ற ஒரு அயோக்கிய அவன் வேறு வந்து புதுசாக வந்திருக்கான். பார்த்துக்கோங்க. எதுக்கு இப்போ இந்த மதன் இழுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மதனோட ஒய்ஃப் வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இது அரெஸ்ட் பண்ண பிறகு தான் என்ன ஏதுன்னு நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது, இந்த அம்மா தான் வந்து அட்மினா. இவங்க தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவாங்களாம். ஏம்மா உன் புருஷன் வந்து இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான். ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணு இன்னொரு உன் புருஷன் வந்து இன்னொரு பொண்ணை இவ்வளோ இழிவாக பேசுகிறத வந்து எப்படி ஏற்றுக்க முடியுது? அவன் வந்து சம்பாதிச்சு கொடுத்துட்டா நீங்கள் வச்சுக்குவீங்க. அப்போ உங்களுக்கு தேவை பணம். என் புருஷன் வந்து எப்படி என்ன வேணாலும் பண்ணட்டும், அப்போ வந்து எனக்கு ரூபா வந்தால் போதும் அப்படின்னு ஒரு மனப்பான்மையோடு இருக்கிற ஒரு பொண்ணுனால தான் இந்த வேலையை பண்ண முடியும். ஒரு மூஞ்சை கூட காமிக்காமல் இவர் வந்து கேம் பண்ணிகிட்ருக்கார். அப்போ என்ன, நீ ஒரு சரியான ஒரு ஆளே கிடையாதுல்ல, உனக்கு தைரியன்றதே கிடையாதுல்ல. அந்த மதன் ஓபின்றவனுக்கு தைரியமே கிடையாது. ஒரு தைரியமான ஆள்னா நிஜ வாழ்க்கையில் மூஞ்சை காமிச்சு அவனோட கருத்துக்களை பரிமாறணும். அது என்ன பொண்ணுங்கன்னா ரொம்ப இழிவாக பேசுகிறது? என்ன பொண்ணுங்கன்னா வந்து ரொம்ப மட்டமாயிட்டாங்களா உனக்கு? இதில் உனக்கு லவ் மேரேஜ் வேறு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இந்த பொண்ணு அப்புறம் இப்படி தான் இருந்திருக்கா. வெரி சிம்பிள் மச்சி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என் புருஷன் எனக்கு பணம் கொண்டு வரான், அது 4 பொண்ணுங்களை திட்டட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். இது பார்த்தாது இன்ஸ்டாகிராமில் வந்து ஆபாசமாக வந்து பேசியிருக்காராம். இது வந்து ஒரு நியூஸாக போலீஸ் சைட்லேருந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. இவளுக்கு தெரியாமல் எப்படி நடந்திருக்கும்? ஏன்னா புருஷன் கெட்ட வார்த்தை பேசுகிறது, அது மூலிமா நம்மளுக்கு சம்பாத்தியம் வருது. ஸோ இங்கிட்டு ஒரு வழியாக நம்மளுக்கு ரூபா வருமா? ஒரு மோசமான ஒரு பொம்பளை அப்படின்னு தான் சொல்லணும். பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாரோச்சும் ஒருத்தவங்களோ இந்த சர்க்கிளில் இப்படி பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம்? டேய் நீ பண்ணுறது சரியில்லைடா, வந்து தப்பு, கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அது பொண்டாட்டி ஒருத்தவளே வந்து உக்காந்து இங்கே அப்லோட் பண்ணுறா அப்படின்ற போது இது எப்படி எடுத்துக்கிறது? இவனை குறை சொல்கிறக்கூடாது அப்படின்னு நினச்சேன். சரி போய் தொலையட்டும் அப்படின்னு சொல்லி இவனை பற்றி வீடியோ போட வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்தேன் நான். கடைசியில் பார்த்தா இப்போது 2 மணி நேரத்தில் நியூஸ் வருது, ஒய்ஃபை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் அட்மின். நான் அதான் நினச்சேன். நான் என்ன இவ்வளோ கன்றாவித்தனமான ஒரு செயலை எப்படி பண்ண முடியுது? இதில் லவ் மேரேஜ் வேறு. மச்சி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணு அப்படின்ற போது உங்களுக்கு நல்லது எதுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லணும். நீங்கள் பண்ணுறது தப்புனா அவள் தப்புன்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு பொண்ணு சரியில்லை அப்படின்னா அந்த பையன் வந்து சொல்லணும், ஏய் நீ பண்ணுறது சரியில்லை, நீ மாற்றணும்னு சொல்லணும். அப்போ தான் வந்து இது ஒரு சரியான ஒரு ஜோடி. அப்போ தான் வந்து கரெக்டான ஒரு பையன், கரெக்டான ஒரு பொண்ணு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன உங்களெல்லாம் வந்து எதுவும் கண்டுக்கவே மாட்டாங்களா? வீட்டில் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தம் தான். இந்த வீடியோ வந்து ஒரு வருத்தத்தின் ஒரு விளைவு தான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் வந்து வா போ அப்படின்னு சொல்லி பேசுவோம் தவிர மித்தபடி கெட்ட வார்த்தையில் நம்ம எதுவும் பயன்படுத்தினதில்லை. ஒரு பையனையும் கொச்சையாக நம்ம பேசினதில்லை. நான் பேசினதில்லை. உங்களுக்கு இருக்கக்கூடாதுல்ல, நான் பேசினதில்லை. ஒரு பொண்ணையும் கொச்சையாக பேசினதில்லை. நார்மலாக நான் பேசுகிறது தான். கெட்ட வார்த்தை கூட பயன்படுத்த மாட்டோம். ஏன்னா அவங்கவுங்கள்ட்ட ஒரு மரியாதை இருக்குது, அதை நம்ம கொடுத்துடணும். நம்ம வீடியோ என்ன வேணாலும் பேசிடலான்னா பேசக்கூடாது, அது தப்பு. ஆனால் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது மனசுக்கு சங்கடம் வருது. என்னடா இது எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. சரி, இது ஒரு எடுத்துக்காட்டு. இது மாதிரி இருந்துடக்கூடாது, இந்த பொண்ணு மாதிரி இருந்துடக்கூடாது, இந்த பையன் மாதிரி இருந்துடக்கூடாது. பொண்ணுக்கு அந்த மரியாதை எப்பயுமே கொடுக்கணும், பையனுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும். அதை வந்து நம்ம பழக்கணும், நம்ம தான் பழக்கணும். யாராச்சும் ஒருத்தவங்க ரொம்ப மோசமாக இருக்காங்களா, நீங்கள் சொல்லுங்கள், டே தப்பு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். இது மாதிரி ஆட்கள்னா நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் அப்படி இருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் கைஸ், பாய்.